பிரைஸ் தி லார்ட். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தரின் நாமத்தில் படுவதாக. ஒரு அருமையான நாள். உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை உருவாக்கப்படுகிற நாள். என்ன நாள்? 1 யோவான் 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் அடுக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த நாளில் ஒரு குட் ஃப்ரைடே என்று சொல்லி எல்லோரும் சந்தோஷத்தை அனுபவிச்சிட்ருக்கிறாங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நாங்கள்லாம் சின்ன வயசில் இந்த நாளில் வெள்ளிக்கிழமை வரதுனால ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஏன்னா அன்றைக்கி லீவ் கிடைக்கும், நமக்கு லீவு, ரொம்ப ஜாலி அப்படின்ட்டு உட்காந்துருப்போம். ஆனால் அந்த ஜாலி இப்போ தெரியுது, உண்மையாலுமே இயேசுவின் ரத்தம் மாத்திரம் இல்லாமல் இருந்தால் நமக்கு ஜாலியாகவே இருக்க முடியாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சந்தோஷம் நமக்கு நிறைவாய் கடந்து வரணும்னா நம்ம செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. ஒரு மனுஷன் மரிப்பதற்கு அந்த மரணம் அநேகருக்கு சந்தோஷத்தை உண்டாக்குகிறதா, நிம்மதியை உண்டாக்குகிறதா என்று தெரியாது. விஜயகாந்த் என்ற ஒரு சகோதரர் வாழ்ந்தபோது அவரை குறித்து தப்பாய் பேசின மீடியாக்கள் அவர் இறந்த பின்பு சந்தோஷத்தால் நிரம்பிட்டிருக்கிறாங்க. அவர் அந்த அற்புதத்தை செஞ்சார், இத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டார், இவ்வளோ பேருக்கு உதவி செய்தார், எவ்வளோ பெரிய குணம், எவ்வளோ பெரிய நல்ல உள்ளம் என்று சொல்லி அவரை உயர்த்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன், உலகத்தில் இருக்கிற எப்படியாப்பட்ட நபர்களும் மக்களுக்கு நன்மை செய்திருந்தாலும் அவங்களுக்காக ரத்தம் சிந்தின ஒரே தகப்பன் இரட்சகராக இயேசு மட்டும்தான். இயேசுவின் ரத்தம் மட்டும்தான் நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்க முடியும். இயேசுவின் ரத்தம் தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும். இயேசுவின் ரத்தம் தான் நமக்கு நிம்மதியை கொடுக்க முடியும். இயேசுவின் ரத்தம் தான் நமக்கு அமைதியை கொடுக்க முடியும். இயேசுவின் ரத்தம் இல்லாமல் ஜெயமே பார்க்க முடியாது. கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்ல விரும்புகிறேன். அதனால தான் சொல்லிக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்துக்காக சொல்லுறேன். உலகத்தில் இருக்கிற எப்படியாப்பட்ட பாவிகளையும் அந்த ரத்தம் மனம் திரும்ப வைக்கும். ஆதியில் முத அந்த ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது அவர்கள் உடை உடுத்துவதற்காக ஒரு மிருகத்தை அடித்து அந்த தோலை ஆண்டவர் அவர்களுக்கு உடையாக கற்றுக் கொடுத்தார். மனுஷன் பாவம் செய்தது நிமித்தமாக அவர்கள் ரத்தம் சிந்த வேண்டும், அவர்கள் ஒரு புறாவையாவது ஒரு ஆடாவது மாடாவது கொண்டு வந்து பலி செலுத்தப்பட வேண்டும் என்று பழைய ஏற்பாடு காலத்தில் பார்த்தோம். ஆனால் மனிதர் செய்த பாவத்திற்கும் மனிதன் செய்த அக்கிரமத்திற்கும் மனிதனுடைய சாபங்களுக்கும் அந்த மிருகங்களுடைய ரத்தம் சரிப்பட்டு வராது என்று சொல்லி பிதா தம்முடைய ஒரே பிரான குமாரன் இந்த பூமியில் அனுப்பி வைத்து நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அவரை கிருபாத்திர பலியாக ஒப்பு கொடுத்தார். இயேசுவின் நாமத்தினால நாம் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்பது பிதாவின் சித்தமாக இருக்கிறது. இந்த தினத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த வசனம் உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணும். ஆண்டவருடைய நான் மகிமைக்காக சொல்ல விரும்புகிறேன், நம்மிடத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்த தெய்வம் அவர். அவருடைய நாமத்திற்காக நம்ம ஓடுவோம். உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ண வாக்கு பண்ணினவர் எப்படி பண்ணுவார்? அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கப்படும் போது நாம் ஆஸ்வதிக்கப்பட கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய ரத்தம் அசிங்கமான ரத்தம், பாவத்தின் ரத்தம், கேவலமான ரத்தம். ஆனால் இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும். இயேசுவின் ரத்தம் பலப்படுத்தும். இயேசுவின் ரத்தம் சுகத்தை உண்டாக்கும். இயேசுவின் ரத்தம் அற்புதத்தை செய்யும். இயேசுவின் ரத்தம் தேவைகளை சந்திக்கும். இயேசுவின் ரத்தம் குணப்படுத்தும். இயேசுவின் ரத்தம் சமாதானத்தை உண்டாக்கும். இயேசுவின் ரத்தம் நம்முடைய பாவங்களெல்லாம் கழுவி சுத்திகரிக்கும். இயேசுவின் ரத்தம் நம்மை பரலோகத்தில் சேர்க்கும். இயேசுவின் ரத்தம் நமக்காக யாவையும் செய்து முடிக்கும். இயேசுவின் ரத்தம் உங்கள் நெடுங்கால ஆசைகளை நிவர்த்தி செய்யும். இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு அற்புதமாக மாற பண்ணும். இயேசுவின் ரத்தம் நீங்கள் இருக்கிற நிலைமையை காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதம் தரும். இயேசுவின் ரத்தம் உங்களை உயர்த்தும். இயேசுவின் ரத்தம் பலப்படுத்தும். இயேசுவின் ரத்தம் உங்கள் பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கும். இயேசுவின் ரத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க தேவைகளை சந்திக்கும். இயேசுவின் ரத்தம் உங்கள் இஎம்ஐ கட்ட உதவி செய்யும். இயேசுவின் ரத்தம் உங்கள் கடன்களை அழிக்க கிருபை செய்யும். இயேசுவின் ரத்தம் உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும்.
இயேசுவின் ரத்தம் உங்கள் பேரண்ட்ஸை பாதுகாக்கும். இயேசுவின் ரத்தம் உங்கள் சரீரங்களுக்கு சுகமேல் அறிக்கை உண்டாக்கும். இயேசுவின் ரத்தம் உங்களை அற்புதமாக மாற பண்ணும். இயேசுவின் ரத்தம் பரலோகத்தின் பிள்ளையாக உங்களை மாற்றும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவரே, இந்த வார்த்தையின் பிரகாரமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களிலேக்கு சுத்திகரிக்கின்ற வார்த்தையின் பிரகாரமாய் அற்புதம் செய்து ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசு நல்ல பிதாவே. ஆமென்.